டாக்டர் பூபதி ஜான். என்னன்னா திமுக கூட்டணிக்குள்ள வந்துருச்சு, நாங்க பிரம்மாண்டமாயிட்டோம் அப்படின்னு ஒரு 0.5% தான் ஓட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ள வந்தோடனே நாங்க பிரம்மாண்டம்னு சொல்லிக்கிறீங்களே, ஆனா உங்க தொண்டர்கள் இணக்கமா இல்ல அப்படிங்கிறாங்க. யாரோட தொண்டருங்க? இந்த திமுக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும். ஏன்னா தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பொருந்தா கூட்டணியா போயிருச்சு அப்படிங்கிறாங்க. சார் டாக்டர் சரவணன் சார், ஐயா கோவிந்தராஜ் சார்லாம் சொன்னாங்க, பழம் நிலவி ஒருத்தர் வந்து பாலும் கிணத்துல விழுந்துச்சுக்கிறாங்க, விஷம் கலந்த பாலில் விழுந்துச்சுக்கிறாங்க. சார் பழம் போய் எங்க சார் அதுல எல்லாம் விழுகுமா சார்? பழம் எங்க சார் விழுகும்? நல்ல பால்ல தான் சார் விழுகும். எப்பவுமே பாலும் பழம் சார். எப்பவுமே நீங்க கவிதை அந்த காலத்துல இருந்து கவிதைகள் கூட போடுங்க, சங்க காலத்துல இருந்து கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட என்னமா வேணும், பாலும் பழமும் சாப்பிடுங்கிறாங்க. அப்படிதானே சார் சொல்றாங்க. என்னைக்காச்சும் 2011லயும் அந்த பழம் பால்ல நழுவல, 2016லயும் அந்த பழம் பால்ல நழுவி உழல, 2019லயும் உழல, 21லயும் உழல, 25ல வந்து டொப்புன்னு விழுந்துருச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அப்படிங்கிற ஆதங்கத்துல அவங்க சொல்றாங்க. அது என்னன்னா சார், பழமும் பாலும் பக்கத்துல இல்ல, அதுதான் காரணம். இப்ப பக்கத்துல இருக்குது, அழகா நழுவி பால் விழுகுது. ஆனது என்ன ஒரு சிக்கல், என்ன சிக்கல்னா சார், இது வந்து சாதா பால் இல்ல சார், தேன் கலந்த விஷப்பாலான்னு கேட்டுருவாங்க சார் அவங்க. சார் தேன் கலந்த பால், தேனினும் மதுரம் அது இந்த பால். அப்போ இந்த பால்களும் விழுந்துருச்சு. அந்த பால் வந்து சுவையா இருக்குமா? ரொம்ப தேனு திகட்டிருமே சார். கூட்டணி கட்சிகள் ரொம்ப அதிகமா இருக்காங்களே, இல்ல ஒரு படகுல எவ்வளவு ஏற முடியுமோ அவ்வளவுதான் ஏற முடியும். நீங்க எல்லா கூட்டத்தையும் ஏத்துட்டு படகு கவிழ்ந்துருமே சார். நான் சொல்றேன் சார், எங்க படகு டபுள் இன்ஜின் படகு இல்ல, சிங்கிள் இன்ஜின் ஸ்ட்ராங் படகு. ஒண்ணு ஓட்டை உள்ள படகு இல்ல, நல்லா செதுக்கப்பட்ட படகு. அதுவும் இல்லாம எங்கள் படகு எந்த ஒரு காட்டாற்று வெள்ளத்தினாலும் எந்த ஒரு அலையினாலும் பொருந்து கூட தகுந்த மாலுமிகளால் செலுத்தப்படக்கூடிய படகு சார். ஆனா உங்க படகுல ஏற கூட்டம் இன்னைக்கு இருக்குமா, இடையில போகுமா, இல்ல அந்த படகுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஏதாவது படகுல ஓட்ட போட்டுருவாங்களா? அடிப்படையை பார்க்கலாம் சார், அடிப்படையை பார்க்கலாம் சார். இந்த தேமுதிக விஜயகாந்த் கட்சி டிஎம்டிஎம்கே வருவதற்கு முன்னாடி இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அடிச்சு கபடி அடியாச்சு. சரி, அப்புறம் எதுக்கு கூட்டணி சேர்த்தீங்க? அடிச்சு கபடி அடிச்சு. சில பேர் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி வருது, the feather on the cap அப்படிமா. ஆல்ரெடி அவன் வெற்றி கூட்டணி தொப்பி போட்டிருக்கான், அதுக்குள்ள ஒரு ஃபெதர் இருந்தா எவ்வளவு ஒரு மாண்பு மிகமி வருமோ இல்லையோ, அது போல ஃபெதர் ஆன் த கேப் இது இந்த கூட்டணி. என்ன காரணம்? அப்படி வெயிட்டேஜ் இல்லையே சார். என்ன காரணம்? வெயிட்டேஜ் இல்ல சார், ஒன்லி லுக் தான். அதனால வெயிட்டேஜ் இல்ல. 0.5% நாங்க வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டதால நாங்க சூப்பர், நாங்க வெற்றின்னு சொல்றது அரித்மெட்டிக்கா ஒன்னு பார்க்கலாம் சார். பிராக்டிகலா பேசுவோம். நானும் கேக்குறேன், சொல்லுங்க. வர அரித்மெட்டிக்கா பேசுங்க சார். டிஎம்கே அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இருங்க நான் சொல்றேன் சார். வெயிட் சொல்றேன் சார். அரித்மெட்டிக் ஒன்னு பாத்துருவோம் சார். டார்கெட் வந்து டிஎம்கே கூட்டணியுடைய டார்கெட், மதச்சார்பற்ற கூட்டணியுடைய டார்கெட் 200 சார். 200 அடிக்குது, 200 ரன் அடிக்குது. அதான் டார்கெட். 160 ரன் போர்டுல இருக்கு. பணமா கனவு தானே காண வேண்டியதுதான் சார். 160 ரன் போர்டுல இருக்கு, மீதி 40 ரன் அடிக்கணும். மீதி 40, அந்த 40 ரன் அடிக்கிறதுக்கான டெக்னிக் தான் இதெல்லாம். சிம்பிளா சொல்றேன் சார். 40 ரன் அடிக்கும், இது உள்ள வந்துருச்சு, 40 அடிக்குது, 200 தட்டுது. ஏன் சார் அரித்மெட்டிக்காவே அரித்மெட்டிக்கா பேசுறேன்னு சொல்லிட்டு கற்பனையை தானே பேசுறீங்க? கற்பனை பேச முடியும்? இருங்க சார். திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரசுக்கு 4.5% ஓட்டு இருக்கு. 4 சரி, ஓகே, 4ன்னு வச்சுக்க, 4% ஓட்டுன்னு வைங்களேன். ஆனா தேமுதிகக்கு கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 0.45 தான். இன்னும் சொல்ல 1/2% வச்சுக்கோங்களேன். 1/2% வந்தா ஒருவேளை காங்கிரஸே வெளியில போறாங்கன்னு வைங்களேன், 4% 4.5% அவங்க வெளியில போச்சுன்னா 1/2% வச்சு எப்படி மேட்ச் பண்ண முடியும்? அப்ப நீங்க என்னன்னா ஒரு மைண்ட் கேம் விளையாடுறீங்க. மைண்டே இல்ல சார். இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் சார் காங்கிரஸ் யாரு வெளிய போறன்னு யாரு சார் சொன்னது? யாருன்னு சொல்லவே இல்லையே. என்னங்க இருக்கிறாங்கன்னு சொல்லவே இல்லையே. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள அப்பா அம்மா நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி சகலபாடிகள் மாதிரி நம்ம எங்க பங்காளிங்க சார். பங்காளிகள்னா பங்காளிகளுக்குள்ள சண்டையா இருக்கு. ஏன் நீங்க உட்கார்ந்து பேச மாட்டீங்க? நான் என்ன சொல்றேன் சார், பங்காளிகளுக்குள்ள சண்டை வரும், ஒரே வீட்டுல தான் இருக்கு, நாங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். ஆமா சார், பங்காளி சண்டை. இதே இன்னொரு கட்சிக்குள்ள வந்துச்சுன்னா ஐயோ பாருங்க, ஐயோ உடையுது, ஐயோ நாளா போச்சு. எங்க பங்காளிங்க சார் அவங்க. சார் இருங்க சார், எங்க பங்காளிங்க இல்ல ஒரே வீட்ல தான் இருக்கோம். பங்காளிங்க வீட்டு விட்டு போக மாட்டாங்க.
எல்லாமே இருக்கும். பக்கத்துல வீட்டு இருக்கிறவங்க இங்க ஏதாவது பேச்சுல வந்தா சார் ஒரு வீட்டுல எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு வச்சுக்க சண்டை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சண்டை பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதோடுக்காரங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பாங்க. இருங்க சார், இவ்வளவு நாள் திமுக பாத்துக்கிட்டு இருந்தது அந்த மாதிரியா? என்னதுங்க திமுக பாத்துட்டு இருந்தாங்க, அதிமுக அப்படி அதிமுக இப்படின்னு பேசிட்டு இருந்தது. இன்னைக்கு சார் அவங்க பங்காளிகளே கிடையாது. உடனே இன்னைக்கு இப்படி ரிவர்ஸ்ல மாறுது, திமுக கூட்டணி உடையறதை இவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இப்ப என்னன்னா தேமுதிகவும் திமுகவும் பொருந்தா கூட்டணி. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் திமுகவை என்னெல்லாம் விமர்சனம் பண்ணுனாங்க அப்படிங்கறத, முக ஸ்டாலினுடைய ஆட்சி என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாங்கிறத களத்துல பார்த்திருக்கிறாங்கல்ல. போன தேர்தல்ல, அதுக்கு முன்னாடி தேர்தல்ல ஈவன் அவர் கூட காமிச்சார் இல்லையா, கேப்டன் விஜயகாந்த் இருந்த பொழுது என்னெல்லாம். இத்தனைக்கும் இன்னும் சொல்ல போனா தேமுதிக ஆரம்பித்ததே யாரை எதிர்த்து, இத்தனையும் இருக்குல்ல. இப்ப எப்படி ஃபீல்டுல ஒர்க் பண்ணுவாங்க? நான் ஒண்ணு சொல்றதுக்கு முரண்பாடுகள் இருக்கும், தொழில் முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா ஒண்ணு, திமுக பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து கலைஞரோட மிக நெருங்கியவர். திருமணமே வந்து கலைஞருக்கு எல்லாம் நடத்தினது. சார் இங்க பாருங்க, இல்லங்க நான் ஒண்ணு சார் ஒரு விஷயம் சார், அவங்க பொலிட்டிக்கலா பிரிஞ்சிருந்தாலும் குடும்ப உறவுல அவங்க ஜெல்லு சார். அப்படியா? குடும்ப உறவுல ஜெல்லு. ஒரு விஷயம் கேட்கணுமா? ரொம்ப வெளிப்படையா திறந்த மனதோட பதில் சொல்லுங்க. நானும் ஓப்பனா உடைச்சே பேசுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில அமமுக வந்து இணையறாங்க டிடிவி தினகரன் தலைமையில. அப்ப திமுக காரங்கள என்ன சொன்னாங்க, நீங்க உட்பட என்ன சொன்னீங்க? இது வந்து ஜெல் ஆகாது, இவங்க வந்து இப்படி எப்படி இவங்களுக்கு எதிராக இருந்தாங்களே இப்ப ஒண்ணு சேர்ந்துறாங்க, நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம், நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இப்ப ஆயிட்டோம்னு சொன்னா ஜெல் ஆகாதுன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண அதே திமுகவும் அதே திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்களும் இன்னைக்கு ஜெல்லே ஆகாத திமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தோடனே நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவோம், இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்னு சொல்றேன். மக்கள் எப்படி ஏத்துக்க கான்செப்ட் பாருங்க. டிஎம்டிகே வந்து டிஎம்கே கூட்டணியில இணையுது. ஏன் இணையுதுன்னா ஒரே ஒரு புள்ளி தான். என்னைக்குமே பாஸ் பண்ற நல்லா படிச்ச முதல் மார்க் எடுத்த பையன் கிட்ட சேர்ந்துட்டு வச்சுங்க, அவனும் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். இதான் கான்செப்ட். ரெண்டு ஃபெயில் ஆறவங்க இல்ல சார், நாங்க கூட இருக்கறவங்களே இல்ல சார், நாங்க ஃபர்ஸ்ட் மார்க் சார் தொழில் வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் மார்க், தொழில் வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் மார்க், எகனாமிக்கல் டெவலப்மென்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க், முதலீடுல ஃபர்ஸ்ட் மார்க், சார் முதலீடுல ஃபர்ஸ்ட் மார்க், சார் சார் ஃபாரின் கம்பெனி உள்ள இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் மார்க், சார் இருங்க மருத்துவ துறையில ஃபர்ஸ்ட் மார்க், சார் பேப்பர்ல தான் இருக்கு. எதுல ஃபர்ஸ்ட் மார்க் இல்ல, எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் மார்க், எஜுகேஷன்ல எல்லாத்துலயும் இல்ல. எஜுகேஷனை பத்தி எடுத்துக்கிறீங்களா? புள்ளிவிவரத்தோட நானும் பேசுறேன். புள்ளிவிவரம் நான் சொல்றேன் பாருங்க. நேற்றைய பட்ஜெட்ல இருங்க, முந்தானேத்து பட்ஜெட்ல சொல்லிருக்காங்க சார் 47.5% நம்ம குறைஞ்சிருக்கோம் உயர்கல்வியினுடைய சேர்க்கை விகிதத்துல. ஆனா அதிமுக ஆட்சியில 52% இருந்தோம். கிட்டத்தட்ட 4% 5% குறைஞ்சிருக்கிறோம் சார். இப்படி எல்லாம் வச்சு நம்ம நம்பர் 1ன்னு சொன்னா யாராவது அக்செப்ட் பண்ணிப்பாங்க சார்? தமிழகத்தில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த 100 கல்லூரிகள பெஸ்ட் கல்லூரில 30 கல்லூரி நம்ம 4 வருஷத்துல பல்கலைக்கழகத்துல 4 வருஷத்துல வந்துச்சு அந்த கல்லூரி. இருங்க சார், 4 வருஷத்துல வந்தது அந்த கல்லூரி. இருங்க, இதனுடைய 4 வருஷத்துல வந்துச்சா? வளர்ச்சி தானே. எங்க அப்ப தமிழகத்தை நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் தமிழகத்தை அதிகமான ஆண்டுகள் ஆண்ட கட்சி எது? நம்ம திமுக தான். அண்ணா திமுக சார். என்ன சார் டிஎம்கே ஆரம்பத்துல இருந்து 1957 அதிமுகவா திமுகவா? அதிமுக தான் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை அதிகமா ஆண்ட மாநில கட்சியா இருக்கு. அதனாலதான் நீங்க சொல்ற அந்த வளர்ச்சியை இப்ப எட்டி இருக்கோம். நான் ஒன்னு சொல்றேன், அதையும் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி இல்ல சார். எப்படி சார் இது? நீங்க அபத்தமா இல்லையா சார்? நான் ஒன்னு சொல்றேன், இருங்க நான் அதுக்குள்ள வரல. நான் இருங்க, நீங்க அலைன்ஸ் கொண்டு சார். முக்கியமான பாயிண்ட், நீங்க அலைன்ஸ் பேச கூடாதுங்கறதுக்காக தான் நீங்க அப்படியே நீங்க அலைன்ஸ் இல்ல வர இருங்க. ஒரு பாயிண்ட், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இப்ப இவங்க வந்தாங்கன்னா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை, அது உங்க கனவு காண்பதே எல்லாமே உங்க திட்டம், அதெல்லாமே வச்சுக்கோங்க, உங்க ஸ்ட்ராட்டஜின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா இத்தனை வருஷம் 9 ஆண்டு காலமாக இன்டாக்டா இருந்த ஒரு அலையன்ஸ்குள்ள புதுசா ஒரு அலையன்ஸ் கட்சி வரும் பொழுது இருக்கிறவங்க எல்லாம் குதிப்பாங்களா மாட்டாங்களா சார்? ஒன்னே தெரிஞ்சுங்க, இந்த கூட்டணி முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். இந்த கூட்டணி வந்து சீட்டுக்காக கூட்டணி கிடையாது சார், நோட்டுக்காகவான்னு கேட்டுருவாங்க சார். இருங்க சார், சார் இருங்க சார், அடுத்தது பேசுறேன் சார். கேட்டுருவாங்களா? அதனால அவங்கள கேட்காதீங்கன்னு சொல்றது. பேச விடுங்க சார். ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க. கொள்கை கூட்டணி ஒரே ஒரு ஒற்றை கருத்தோட நாங்க சேர்ந்து இருக்கிறோம்.
விசிகாவா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், மதிமுக தேமுதிக கொள்கை கூட்டணிங்களா சார்? தேமுதிக கொள்கை கூட்டணிங்களா? இப்படி பேசுனா எப்படி சார் இது? கொள்கை கூட்டணி தேமுதிகவோட கொள்கை என்னங்க? நான் பேச விடுங்க சொல்ல சார். இல்ல பூபதி ஜான் சார், கொள்கை கூட்டணின்னு சொல்றாங்க. என்ன கொள்கைன்னு சொல்றேன், கொள்கையை சொல்ல முடியுமா? காங்கிரஸ் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒண்ணா, மார்க்சிஸ்ட் கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கையும் ஒண்ணா, கம்யூனிஸ்ட் கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா? இருங்க சார், நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த கொள்கையில உடன்பட்டு இருக்குன்னு சொல்ல வர்றேன். எந்த கொள்கையில உடன்பட்டு இருக்குன்னா பிஜேபியினுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி சாதிவாத மதவாத கூட்டணி இந்த நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டிலே காலூன்றக்கூடாது. தேமுதிகவும் அந்த புள்ளியில தான் நினைச்சிருக்கீங்க. இருங்க, தேமுதிக ஏதாவது ஒரு இடத்துலயாவது பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். சார் இங்க இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே சார் என்ன இருங்க சார், ஒரு நிமிஷம் விடுங்க ஐயா. அந்த அந்த கொள்கையில தான் சார் நிக்கிறோம். அதனாலதான் விசிகா, அதனாலதான் கேக்குறேன் சார், அந்த கொள்கையில ஒரு இடத்துல கூட தேமுதிக சொல்லலையே சார். மனம் திருந்திய மைந்தன் வந்தா நாங்க ஏத்துக்குவோம் சார். என்ன சார் இதுல தப்பு இருக்கு? ஒரு தவறு செய்யறாங்க, நான் தவறை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வர்றாங்க, ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எனக்கு இத முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க. ஒரு புள்ளியில தான் நினைச்சிருக்கீங்க, அதுதான் உங்க கொள்கைங்கிறீங்க. தேமுதிக பாஜக எதிர்ப்புல மனநிலையில நாங்க இருக்கிறோம்னு இன்றைக்கு பிரஸ் மீட்லயோ இல்ல வேற ஏதாவது இடத்துலயோ அறிக்கையிலயோ சொல்லியிருக்காங்க சார். அவங்க சொல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல இருங்க, நான் சொல்றேன். இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம், அவங்க சொல்றாங்களோ இல்லையோ. இருங்க சார், சார் நான் அடுத்த வரி சொல்லுங்க. அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா எங்க வண்டி இந்த கொள்கையோட வண்டியில வந்து ஏறினாங்கன்னா நாங்க போற இடத்துக்கு அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம். நீங்க கணக்கு போட்டு பாருங்க சார். நாங்க கோயம்புத்தூர் போறோம், கோயம்புத்தூர் போற வண்டியில அவங்க ஏறுறாங்க. ஏறும் போது அப்ப அதனுடைய புரிதல் என்ன? இந்த வண்டி கோயம்புத்தூர் கேள்வி கேட்கறோம்ல, விஜயை பார்த்து நம்ம கேள்வி கேட்கறோம்ல. ஜனநாயகன் படத்தை எதிர்க்கிறது அங்க சென்ட்ரல் பிலிம் சர்டிபிகேஷன் தான், சிபிஎஃப்சி தான். நீங்க ஏன் பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு விஜயை பார்த்து கேள்வி கேட்கிற திமுக, ஏன் தேமுதிக பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா மட்டும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவங்க வந்தா நாங்க யார வேணாலும் வண்டியில ஏத்திட்டு போவோம்னா அப்ப என்ன உங்களுக்கு வண்டியில கூட்டத்தை காமிக்கணும்? கிடையாது சார், எங்க வண்டி ஆல்ரெடி ஓவரோட போகுது சார். எதுக்கு சார் வந்த போர்டு அடிக்கிறாங்க? ஏன் ஓவர்லோடா நீங்க வண்டி ஓட்டுறீங்க? பஞ்சர் ஆகி நின்னுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? ஸ்ட்ராங்கான டயர் என்ன பண்ணுவீங்க சார்? நம்ம ஸ்ட்ராங்கான டயர் எதுக்கு பஞ்சர் ஆகுது சார்? நாங்க இன்ஜின் வந்து என்ன ஸ்ட்ராங் இன்ஜின், ஸ்ட்ராங்கான டயர் எதுக்கு சார் பஞ்சர் ஆகணும்? ஆனா செல்ஃப் எடுக்கல சார். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், ஒரு 1/2% இருக்கிற கட்சி வந்த உடனே இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா அதிமுக ஒரே மாசத்துல ஒட்டுமொத்த பிரம்மாண்ட கூட்டணியை கட்டுனதுக்கு அவங்க கூட்டணி ஒண்ணு இல்ல, இவங்க கூட்டணி ஒண்ணு இல்லன்னு எவ்வளவு கதறல்கள். அப்ப யாருக்கு யார பார்த்து பயம்? இல்ல ஒரு பயம் கிடையாது சார். சிங்கத்தை பார்த்து ஏன் சார் மத்த இருக்கக்கூடிய யாருக்காச்சும் சிங்கம் மத்த பார்த்து பயம் இருக்குமா சார்? சரிங்க சார், ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான உடனே திமுக என்ன சொன்னாங்க? பாருங்க, அவங்க 2 பேரும் ஒரே கொள்கையோட இருக்கிறாங்க, இவங்க பாஜக கொள்கை தான் அதிமுக ஃபாலோ பண்ணுது, ஐயோ போச்சு அம்மம்மா போச்சுன்னு சொன்னல. ஆனா அதிமுக ரொம்ப கிளியரா சொன்னாங்க, எங்களுக்கு கட்சி இருக்கு, தனி கொள்கை இருக்கு, பாஜக அவங்க கொள்கை இருக்கு, நாங்க ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்கிறோம், திமுகவை வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற அந்த புள்ளி. எப்படி நீங்க சொன்ன பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி திமுகவை எதிர்க்கிறதுக்காக, திமுக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக அது அவங்களுடைய கொள்கை தானே. என்ன கொள்கை? திமுக வெளியே போகணும். என்ன கொள்கைக்காக வெளியே போகணும்? நாங்க வந்து பிஜேபியினுடைய ஒரு கொள்கைக்கு போறோம், திமுக வெளியே போகணும். நிர்வாக திறமை இல்ல, கஞ்சா ஆட்சி நடக்குது இங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரியான சூழல்ல 10 லட்சம் கோடி 4 வருஷத்துல கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அகற்றணும்னா நாங்க ஒண்ணு சேர்ந்து நாங்க செய்த சாதனையை சொல்லிட்டுங்களா? இப்பவும் பாருங்களேன், நீங்க அப்படியே நைஸா அந்த கூட்டிட்டு போய் இல்ல சார், சாதனை சொல்லணும். நீங்க இருங்க, திமுக கூட்டணியில உள்ளுக்குள்ள அந்த கேள்வியே நீங்க வந்து அப்படியே நீங்க தட்டி விட்டு இல்ல சொல்லுங்க. தேமுதிக உள்ள வந்து அவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கறாங்கன்னா விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் 2 பேரு கேள்வி கேட்க மாட்டாங்களா? நான் என்ன சார் அதிகமா சீட் கொடுக்கறான்னு யார் சார் சொன்னது? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க சார். அப்படி எல்லாம் ஒரு இது கிடையாது. இங்க பாருங்க, அந்த மாதிரியே கிடையாது. அந்த அதாவது வந்து சீட்டுல வந்து சீட்டு கொடுக்கறதுல வந்து நம்ம வந்து அந்த பகுதி பிரிவு கொடுக்கறதுல எந்தவித குழப்பம் இல்லாமல், எந்தவித பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக
ஸ்டாலின் அவர்கள் அதனுடைய தலைமையில் கீழே நடக்கும் என்பதில் ஐயமில்லை. நீ இந்த உங்களுடைய கருத்தை தேமுதிகவுக்கு சொல்ற இதே வாய்கள் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப வரைக்கும் சொல்லல? இல்ல சார், காங்கிரஸ் கட்சிக்கு தான் 25, அது அவங்களுக்கே தெரியும். ஆபீஷியலா இப்ப சொன்னாங்களா? இல்ல நாங்க கம்மியா கொடுப்போம், கூடுதலா கொடுப்போம், நான் ஒண்ணு சார் ஒரு கோரிக்கை அக்செப்ட் பண்ணி போறேன். சிம்பிள் லாஜிக் சொல்றேன் சார், சிம்பிள் லாஜிக் சார். நம்ம ஒரு வீட்ல 4-5 பேர் இருக்கோம். நான் ஆல்ரெடி 4 இட்லி சாப்பிட்டா பசி அடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அவருக்கு வந்து 25 இட்லி சாப்பிட்டு பசி அடங்கி இருந்துச்சு போனது டைம்ல. இப்போ 25 இட்லி எடுத்து வைப்போம், சரிங்களா? வைக்கும் போது பசி அடங்கிருச்சுன்னு ரைட்டு, இன்னும் 1 கொடுங்க 2 கொடுங்க அப்படின்னா பசி அடங்க 2 கொடுத்துருவோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இருந்தா சாப்பிட்டா சாப்பிட வெளில போய் சாப்பிட இல்ல சார், ஏன் சார் சொல்ல போறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல கேள்வி இல்ல. இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த இடத்துல. எங்க மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக நின்ன விஜய் பிரபாகரனுடைய கட்சி நீங்க அலையன்ஸ்ல சேர்க்கறீங்கன்னா, உங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற அந்த மாணிக்கம் தாக்கூருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ சிக்னல் கொடுக்கறீங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கான பதில அடுத்த சுற்றுல நான் வாங்கிக்கிறேன். நான் வரேன். ஜான் சார், அரித்மெட்டிக்லா ஒரு கணக்க சொல்றாரு. இப்ப என்னன்னா, திமுக கூட்டணியில 4.25% இருக்கிற காங்கிரஸ் வெளியில போய் 0.5% தேமுதிக உள்ள போச்சுன்னா கிட்டத்தட்ட 4% வந்து திமுக இழக்குது. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து வெறும் 3% தான். அப்படி பார்த்தாலும் கூட இப்போதைக்கு அரித்மெட்டிக்கலி 1% ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு தானே இப்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அரித்மெட்டிக்கலி அதுதானே பாசிபிள் இல்ல. கணக்கு தப்பா போட்டீங்க. இப்ப சார், நம்ம காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில அது வந்து நங்கூர மாட்டா இருக்குது. அது எல்லாம் வெளியே போல, அது ஒண்ணு நாம வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வெளியில போல, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா சார்? நாளை நமதே சார். நீங்க என்ன சொன்னீங்க? நான் இந்த அடுத்து கூட அதிமுகவோட டயலாக் தான் உங்களுக்கு வேணும். நல்ல டயலாக் எங்க இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய திராவிட மாடல் அரசு கைவிரிச்சு கூப்பிடுறோம் சார். நல்லவர்கள் எங்க இருந்தாலும் வாருங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள. அப்படியா? இல்ல ஐயோ வாங்க, ஐயோ வாங்க. இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். எல்லாரும் நீங்க சொல்றீங்க தேமுதிக வந்து உள்ள வந்ததுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய விசிக மத்த கட்சி இடதுசாரிகள் எல்லாம் குழப்பம், ஒரு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது அப்படி நடக்காது. இது குமார் மாத்தி ஓட்டி யோசிக்கணும். எப்படின்னு சொல்ற கேளுங்க. காங்கிரஸாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி கொஞ்சம் வருமா வராதா? ஒரு 160 சீட்டு ஜெயிச்சிருவோம், இன்னொரு 40 சீட்டு. இங்க பாருங்க, உடனே பாருங்க, அப்படியே யதார்த்தத்தை சொல்லிட்டீங்க. வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கறத சொல்லிட்டு உடனே நீங்க 40 சீட்டு வருமானம்னா அப்படின்னு ஒரு கலக்கத்துல இருந்துச்சு. ஏன்னா கூட இப்ப இது வந்த உடனே எல்லாரும் மகிழ்ச்சியா. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். 0.5% இருக்கிற தேமுதிகவுக்கே 7 சீட்டோ 10 சீட்டோ கொடுக்கறாங்கன்னா, அதை விட டபுள் மடங்கா இருக்கிற விசிக 14 சீட்டு கேட்கிறது நியாயம் தானே சார்? அதாவது வந்து அது நியாயம் தானே? கம்யூனிஸ்ட் 0.84% வச்சிருக்காங்க, அவங்களும் அதை விட ஜாஸ்தி தான். இவங்க சிபிஐ 1% வச்சிருக்காங்கன்னா அவங்களும் அதை விட ஜாஸ்தி. கண்டிப்பா சார். நீங்க ஒண்ணு கேட்கணும், ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப சீட் எங்களை விட்டுருங்களே. இல்ல சார், வேற என்ன புரிஞ்சுக்கிறது? இருங்க சார், ஒண்ணு சொல்ற கேளுங்க சார். சார், இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக, தேமுதிக, சாரி விசிக, மதிமுக, மற்ற கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே அவங்களுடைய சீட்டு கேட்கறது அவங்களுடைய உரிமை. ஆனா அதே சமயத்துல என்ன தெரியுமா, நாங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய பழகக்கூடியவர்கள். ஏன்னா கொள்கைக்காக. அது நீங்க கவனமா இருக்கணும். இருங்க, விட்டு கொடுத்து போவோம். அவர் ஏன் அந்த சந்தேகத்தை எழுப்புறாருன்னா, விட்டு கொடுத்து போறதுன்னா அப்ப காங்கிரஸ் கட்சி திமுகவை பத்தி பேசின போதும், திமுக காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசின போதும் விட்டு கொடுக்கலையே. இன்னொன்னு, நீங்க விட்டு கொடுக்காதது ஆட்சியில ஏன் நீங்க எந்த இடத்துல சமத்துவம் ஐயோ பெரிய பண்ண வேண்டியதானே? நீங்க நான் சொல்றத கேளுங்க சார். எதுக்குன்னா வெற்றி தாங்கள் இலக்கு சார். கோப்பை எடுக்கணும், கோப்பையை கையில பிடிக்கணும். அந்த இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் எங்க எடுபடும் சொல்லுங்க பாப்போம். இது மோட்டிவேஷன் சார், எடுபடாது சார். இப்படி பேசி மக்களை ஏமாத்திட்டீங்க திமுக அதிமுக எல்லாம் சொல்றாங்க. மக்களை ஏமாத்து பாருங்க. 1,31,1,31,00,000 பெண்கள் வந்து அவங்க கண்களில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி
என்ன ஒண்ணும் தெரியாது. ஒரே ஓ, நிமிஷம். மகிழ்ச்சி, இப்ப எப்பேற்பட்ட இல்ல. மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் பேசினதுல இப்பதான் நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன இருந்தீங்க. சொல்ற சொல்லுங்க. 1,30,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய் போட்டுட்டோம், அதனால நாங்க ஸ்டடியா இருக்கிறோம்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது ஆனா வாங்காத பெண்கள், அதையே வாங்கின பெண்களுக்கு விவரம் இருக்கும்ல, அத்தனை பேருக்கு விவரம் இருக்கு. இது ஒண்ணும் திமுகவுடைய காசு கிடையாது, இது அரசாங்கத்தோட காசு, நமக்கு வர வேண்டியது. அதை கொடுத்துட்டு இவங்க அதை யூஸ் பண்ண பாக்குறாங்கன்னு எல்லா பெண்களுக்கும் புரிஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க தான் இனி பார்க்கணும். அந்த 1% ஓட்டுல அதிமுக இப்ப லீடிங்ல தான் இருக்கு, as you said, arithmetically. நான் வரேன்.